வருடம் ஒரு முறை மட்டும் கிடைக்கும் மாதாவின் அரிய ஆசீர் உங்களுக்காக. நாளை ஞாயிற்றுக்கிழமை டிசம்பர் 8ஆம் தேதி நமது தேவ அன்னை புனித கன்னி மரியாளின் அமல உற்பவ திருநிகழ்வை பெருநிகழ்வை அகில உலக கத்தோலிக்க இறைமக்கள் பெருவிழாவாக கொண்டாடி சிறப்பித்து மகிழ இருக்கின்றனர். நம் தேவ அன்னை புனித அன்னம்மாள் திருவயிற்றில் கருவாக உற்பவித்த நாள் அன்று பகல் 12 மணி தொடங்கி 1 மணி வரை தேவ கிருபையின் நேரமாகும். 1946ஆம் ஆண்டு நவம்பர் 24ஆம் தேதி முதல் 1947ஆம் ஆண்டு டிசம்பர் 8ஆம் தேதி வரை இத்தாலி நாட்டில் மோந்திகியாரி என்ற ஊரிலுள்ள ஆலயத்தில் அருட்சகோதரி பியோரினாவிற்கு தேவ அன்னை 11 முறை காட்சி அளித்து தன்னை தேவ ரகசிய ரோஜா என்று அழைக்கும்படி கேட்டுக்கொண்டார்கள். இறுதியாக 8ஆம் தேதி மதிய வேளையில் காட்சி கொடுத்த தேவ அன்னை அந்நேரத்தை தேவ கிருபையின் நேரமாக கொண்டு ஜெபிக்கும்படியும் மேலும் அந்த சிறப்பு நேரத்தில் ஜெபிக்கும் ஒருவர் எதை கேட்டாலும் அது அவருக்கு கொடுக்கப்படும் என்று வாக்குறுதி அளித்தார்கள். எனவே அன்பானவர்களே, நம் ஒவ்வொருவருக்கும் எத்தனையோ தேவைகள் பிரச்சினைகள் இருக்கலாம். குடும்ப அமைதி, சமாதானத்திற்காக, மன அமைதிக்காக, கடன் தொல்லைகள் நீங்க, பிள்ளைகளின் படிப்பு, வேலைவாய்ப்பிற்காக, நல்ல வரன்கள் அமைய, குழந்தை பாக்கியம் கிடைக்க, சொந்த பந்தங்களின் பல்வேறு பிரச்சனைகளுக்காக, நமது திருவைக்காக, நமது மறைமாவட்டத்திற்காக, நமது பங்கிற்காக, நமது நாட்டிற்காக, நமது மாநிலத்திற்காக, உலக அமைதிக்காக இருக்கலாம். எனவே இத்தேவைகளை எல்லாம் இந்த தேவ கிருபை நேரத்தில் நம் அன்னையிடம் சமர்ப்பித்து வேண்டி கேட்டு பெற்று கொள்வோம். இந்த தேவகிருபை நேரத்தை ஆலயத்திலோ வீட்டிலோ அனுசரிக்கலாம். வேலைக்கு செல்வோர் அன்று விடுமுறை எடுத்தோ 1 மணி நேரம் அனுமதி பெற்றோ கடைபிடிக்கலாம். செல்போன், காலிங் பெல் அழைப்பு இருக்கக்கூடாது. அதாவது எந்த தொந்தரவும் இல்லாமல் மதியம் 12 மணியிலிருந்து 1 மணி வரை முழுவதுமாக கடவுளோடு ஒன்றிணைந்து ஜெபிக்க வேண்டும். பின் நம் தேவைகளை கேட்கலாம். முதலில் 51ஆம் திருப்பாடலை மும்முறை கைகளை விரித்து பக்தியுடன் சொல்லிவிட்டு பின் நாம் எப்படி வீட்டில் ஜெபிப்போமோ அவ்வாறே ஜெபிக்கலாம். மெழுகுதிரி ஏற்றி வைத்து கொண்டு விவிலியம் வாசிக்கலாம். ஆண்டவரின் பாடுகளை தியானிக்கலாம். திருப்பாடல்கள், புகழ்ச்சி பாடல்கள் பாடலாம். இதை தெரிந்தவர்கள் தெரியாதவர்கள் அனைவருக்கும் தயவு செய்து மறக்காமல் சொல்லுங்கள். தெரியாதவர்கள் தெரிந்து கொண்டு எவ்வளவு பேர்களுக்கு சொல்ல முடியுமோ அத்தனை பேருக்கும் தயவு செய்து சொல்லுங்கள். உங்கள் உறவினர்களையும் நண்பர்களையும் தொலைபேசி வழியாகவோ வாட்ஸ்அப் வழியாகவோ தொடர்பு கொண்டு அவர்களையும் இந்த தேவ கிருபை நேரத்தை அனுசரிக்க சொல்லுங்கள். அன்று தேவ கிருபை நேரத்தில் அனைவரும் ஜெபித்து அருள் வரங்களை பெற்றுக்கொள்வோம்.